மக்களே, எல்லா அதிகாரிகளும் தலைவர்களும் நல்லா பாருங்கள். எல்லா அதிகாரிகளும் எல்லா தலைவர்களும் நல்லா பாருங்கள். இந்த வீடியோவை எடுக்கிறேன், நல்லா பாருங்கள். முதல்ல வீடியோவை நல்லா காமிச்சிடுறேன் நான். மக்களே, இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். என் பேர் ரிஜிலா தேவி. இது எங்கள் அம்மா வீடு. எங்கள் அப்பா பேர் பாலகிருஷ்ணன், எங்கள் அம்மா பேர் ராஜோ. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க, எங்கள் அப்பாவும் இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். 4 தலைமுறை இங்கே தான் இருக்கிறோம், இதே ஊரில் தான் இருக்கிறோம். எங்கள் அப்பா பேர் பாலகிருஷ்ணன், அவங்க கூட பிறந்த அண்ணன் பேர் துரை, அவங்க பொண்டாட்டி பேர் ஆராயி. அவங்களுக்கு 3 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு, மருமக இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1/2 கிரவுண்ட் இடம், அவங்களுக்கு 1/2 கிரவுண்ட் இடம். அவங்க வீடு கட்டுறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் இடத்த விட தள்ளி 8 அடிக்கு மேலே தள்ளி வீடு கட்டின்னு இருக்காங்க. அந்த காம்பவுண்டுக்கு பார்த்திங்கன்னா, அந்த காம்பவுண்டெல்லாம் எங்களுக்கு சேர வேண்டிய இடம். அவங்க வாசல் போத்துக்கு வரத்துக்கு வழி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சேர வேண்டிய இடம். தள்ளி வீடு கட்டின்னு இருக்காங்க. காம்பவுண்டு போட்டு போத்து வரத்து வழியெல்லாம் எங்களோட இடம். ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்களே, அதிகாரிகளே, தலைவருங்களே, மக்களே எல்லோரும் நீங்கள் பாருங்கள். குடிசை வீடு. எனக்கு பார்த்திங்கன்னா 47 வயசு ஆகுது. சின்ன வயசுலேருந்து இன்னைய வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ஓலை குடிசை வீடு தான். செவரெல்லாம் கிடையாது, தட்டி கட்டி இருக்கோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வசதியும் இந்த வீட்டில் கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. பொம்பளைங்களாக இருக்க நான், எங்கள் அம்மா, எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா பார்த்திங்கன்னா ஒரு பையன் 3 பொண்ணு. ஆனால் எங்களுக்கு இது ஒரே நிமிஷம்ப்பா, 3 பொண்ணு. எங்களுக்கு வருமானம் எதுவுமே இல்லை. இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதிகாரிகள் சில இடத்துல போய் சொன்னால் நடவடிக்கை எடுக்கலை. சரிங்கிட்டு இருக்கிற இடத்துலையாவது பாத்ரூம் கட்டலாம், பொம்பளை பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூம் கட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பாத்ரூம் கட்டுறோம். வட்டிக்கு வாங்கி வட்டின்னு இல்லை, லோன் வாங்கி வட்டிக்கு பாத்ரூம் கட்ட வைக்கிறோம். பொம்பளை பசங்கள்லாம் இருக்காங்க, வயசு பிள்ளைங்களாயிட்டாங்கன்னு. இந்த பாத்ரூம் கட்டுறதுக்கு ஒருக்காமல் பக்கத்தில் அந்த ஆராயின்ற குடும்பம் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. வேணுன்னே பிரச்சனை பண்ணுறாங்க. இதை கட்டக்கூடாது, எங்களுக்காக கொடுத்து எங்களோட இடத்துல நாங்கள் கட்டுறோம், இது கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது சாக்கு வச்சுன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. எங்கள் சகோதரவங்க எங்கள் அண்ணங்கிட்ட போயிட்டு இல்லாத கொள்ளாத சொல்லி அவனை வச்சு எங்கள் அம்மாவை அடித்து முடிய பிடிச்சி அடிச்சிருக்கான் அவன். இதுக்கு காரணம் இந்த குடும்பத்தார் தான், இந்த ஆராய் வீடு குடும்பத்தில் இருக்கிறவங்க. எங்களுக்கு தயவுசெய்து அதிகாரிகளே தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கள். மக்களே பாருங்கள், அதிகாரிகளே பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களை வாழவே விட மாட்டேங்கிறாங்க மக்களே. தயவுசெய்து அதிகாரிகளே, முதலமைச்சர் ஐயா அவர்களே, எங்களுக்கு இந்த இடத்த தயவுசெய்து எங்களுக்கு அளந்து கொடுக்கணுமாங்க மிக தாழ்மையோடு கெஞ்சி கேட்குறோம். நாங்கள் மிகவும் கெஞ்சி கேட்குறோம். எங்களை இந்த இடத்துல எங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வாழணுமா சாவணுமான்னு
முதலமைச்சர் ஐயா உங்கள் கட்டியும் மக்கள் கட்டியும் அதிகாரி கட்ட தான் இருக்குது. எங்களுக்கு அரை கிரவுண்டு இடம் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு அதிகாரிங்க எங்களுக்கு இந்த இடத்த அளந்து கொடுக்கணும். இந்த 2 வீட்டையும் அளந்து கொடுக்கணும். 1 கிரவுண்டு இடம் எங்களுக்கு அரை கிரவுண்டு, அவங்களுக்கு அரை கிரவுண்டு கரெக்டாக பாதிக்கு பாதி எங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். தயவுசெய்து அதிகாரிகளே, முதலமைச்சர் ஐயா அவர்களே, மக்கள்களே, தயவுசெய்து இந்த இடத்த எங்களுக்கு அளந்து கொடுக்கணும். எங்களை இந்த இடத்துல வாழ விடாமல் பண்ணுறாங்க. தயவுசெய்து எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். எல்லாருமே நீங்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறீங்க. நீங்களே பாருங்கள், இடத்த பாருங்கள். இது அப்படியே இவங்கள போயிட்டு, இந்த வயசானவங்கள போயிட்டு சகோதரர்கிட்ட போயிட்டு இல்லாத்து பொல்லாத்து சொல்லி அவங்கள போயிட்டு முடிய பூச்சி அடிக்க வச்சுருக்காளுங்க. நீங்களே பாருங்கள், அவங்க எவ்வளோ வயசானவங்க. இந்த இடம் எங்களோட இடம். இவங்க பேர் ராஜா, அவங்க புருஷன் பேர் பாலகிருஷ்ணன், அவங்களோட பொண்ணு ரெஜிலா தேவின்றவா, ரேவதின்னு ஒரு பொண்ணு, மாலினி ஒரு பொண்ணு, சுரேஷ் செட்டுன்னு ஒரு பையன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க நாங்கள் இருக்கிறோம், பிள்ளைங்க இருக்கிறோம். எங்களுக்கு இந்த இடத்து மேலே எங்களுக்கு ஆசை இருக்காதா? தயவுசெய்து சொல்கிற மக்களே, அதிகாரிகளே, தலைவர்களே, முதலமைச்சர் ஐயா அவர்களே, நீங்களே பாருங்கள். இந்த 2 இடத்தையும் தயவுசெய்து நீங்கள் அளந்து கொடுத்தே ஆகணும். கரெக்டாக எங்களுக்கு எவ்வளோ இடம் அந்த இடத்துல போயிருக்குதோ அந்த இடம் எங்களுக்கு இப்போ கிடைக்கணும். ஐயா அவர்களே, தயவுசெய்து மக்களை எல்லாருமே நீங்கள் பார்க்கணும். தயவுசெய்து எல்லாருமே பாருங்கள். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். பாத்திரம் கழுவாதீங்க, பாத்ரூம் போகாதீங்கன்னு. அதுக்கு தான் பாத்ரூம் கட்டுறதுக்காக தான் கஷ்டப்பட்டு சகோதரியாவது அவள் வேலைக்கு போய் லோன் வாங்கி அவள் பாத்ரூம் கட்டுறான். இந்த பாத்ரூம் கட்டுறதுக்கு கண்ணு பிடிக்காமல் இது மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. அந்த காம்பவுண்ட் இருக்குதுல்ல, அந்த காம்பவுண்டில் எங்களுக்கு சேர வேண்டிய இடம், போகிற வழி வர வழியெல்லாம் எங்களுக்கு சேர வேண்டிய இடம். ஐயா முதலமைச்சர் ஐயா, எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இது ஓலை குடிசை வீடு ஐயா. என்ன ஏழை மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். தயவுசெய்து இந்த 2 இடத்தையும் நீங்கள் அளந்து கொடுங்க. தயவுசெய்து அளந்து கொடுங்க. மக்களே நீங்களே பாருங்கள் ஐயா, நீங்களே பாருங்கள். இந்த இடத்த நீங்களே பாருங்கள் ஐயா. தயவுசெய்து நீங்களே பாருங்கள். எங்களை வாழ விடாமல் இந்த இடத்துல எங்களை ரொம்ப மனவேதனைப்படுறோம். நாங்கள் உண்மையாகவே எங்கள் வீட்டில் மன உடைச்சலுக்கு ஆளாகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கள். முதலமைச்சர் பாருங்கள், அதிகாரிகள் பாருங்கள், தலைவருங்க பாருங்கள், பொதுமக்களை நீங்களே பாருங்கள். இது எங்களுக்கு சேர வேண்டிய இடத்துல பாதி இடம் அங்கே இருக்குது. இந்த 2 இடத்துல தயவுசெய்து அளந்து எங்களுக்கு கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்கணும். பாருங்கள், நீங்களே பாருங்கள். எங்களை வாழ விடாமல் இந்த இடத்துல சதி பண்ணுறாங்க. மக்களே தயவுசெய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. மக்களே வாங்க, உதவி செய்யுங்க. முதலமைச்சர் ஐயா அவரே பாருங்கள், உதவி செய்யுங்க. இங்கே விசாரிங்க, இங்கே பாருங்கள். இங்கே இருக்கிற அநேகர் பேர் கட்டியும் கேளுங்க. எங்களுக்கு எவ்வளோ இடம்னு கேளுங்க. அவங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அநேகர் ஜனத்துக்கட்டி கேளுங்க. நீங்களே பாருங்கள். ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். சொல்லு அது அழுது சொல்லு. உங்களோட இடத்துல நாங்கள் வீடு கட்டுறோம்யா. யார் இடத்துல இல்லை, என் புருஷ இடம் எங்களுக்கு சொந்தம். அவன் செத்துட்டு அவங்களுக்கு புருஷ செத்துட்டு 4 பிள்ளைங்க. நான் இந்த இடத்துல நாங்கள் எந்த வசதி இல்லை. ஏதோ குழந்தைங்களுக்கு பாத்ரூம் போக இடம் இல்லைன்னு சொல்லி பாத்ரூம் கட்டுறோம். அதை எங்களை பிரச்சனை பண்ணி எங்களை சண்டை பண்ணி ஒரு நாள் தவறாத அப்பப்போ எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறோம். அவங்களுக்கு பொம்பளை சொல்லி அரை கிரவுண்ட் இடம்னு சொல்லு. எங்களுக்கு அரை கிரவுண்டு இடம் எங்களுக்கு தேவை. அரை கிரவுண்டு 2 இடமா 5 சென்ட், ஒரு கிரவுண்டு. அது எங்களுக்கு அரை கிரவுண்டே வரணும். எங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அழுத கொடுங்க. அதை போய் இந்த சண்டை வச்சுட்டு என் பிள்ளைகிட்ட போய் 1-2 சொல்லி அவன் என்னை அடிக்க வச்சுட்டாவோ. என்னை சண்டை போட்டு என்னை அழிக்கிறான். அது சொல்லு. 1-2 சொல்லு. அந்த வீடு இந்த வீடும் அளக்க சொல்லுங்கன்னு சொல்லு. 2 இடமா அளந்து எங்களுக்கு கரெக்டான இடம் நீங்கள் கொடுக்கணும். முதலமைச்சர் ஐயான்னு சொல்லு. முதலமைச்சர் ஐயா, பொதுமக்களே, பொதுமக்களே, அதிகாரிகளே இங்க வரணும், பாருங்க. எங்க நிலைமையை அறிந்து எங்களுக்கு தெளிவா இந்த இடத்த நீங்க கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். 2 இடம் எங்களுக்கு அளந்து கொடுங்க. நாங்க யார் இடத்துக்கும் போல, எங்க இடத்த ஏமாத்த அபகரிக்க பாக்குறாங்க. எங்களை இந்த இடத்துல இல்லாதபடி எங்களை துரத்தணும். நாங்கள் ஒரு வீடு வாசல் கட்டக்கூடாது. எங்களை அப்பா இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அவர் செத்தோன்னே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லு. எல்லாம் எங்கள் வீட்டுக்கார செத்துலாங்கட்டும் எங்கள் இடத்த ஏமாற்ற அபகரிக்க எங்களை துரத்தணும்னு நினைக்கிறாங்க. இதை நீங்கள் தான் முடிவு பண்ணி எங்களுக்கு நல்லது செய்யணும்.
கையெழுத்து எல்லாம் உங்கள் கையெல்லாம் இருக்குது. இறக்கத்தோடு அந்த தயவோடு இதெல்லாம் ரொம்ப நன்றி. போனாலும்